ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இந்த சேனல் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃப்ளாட் கண்ட்ரோலிங் மை விர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு. அது நிறைய பேருக்கு அது புரியல. அங்கே என்ன நடக்குதுன்றது புரியல. நான் இந்த வீடியோவில் தெளிவாக நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த மாதிரி எம்சிபி செட்டப்ஸ்லாம் யாருக்குன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி ஈஸியாக பில்ட் பண்ணுறதுன்றத நான் சிம்பிளாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஃபியூச்சரில். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். நார்மலாக எல்லாருக்குமே ChatGPT, Gemini இதை பற்றிலாம் தெரியும். நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம எதனா ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு அதை ஆன்சர் பண்ணுவோம். இல்லை இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லுவோம், அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எதனா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா கேட்போம், அதை ஐடியா சொல்லுவோம். அதுவும் ChatGPT மாதிரி ஒரு ஏஐ சாட்பாட். ஆனால் ChatGPTயோட பவர்ஃபுல்லான ஏஐ சாட்பாட். இதில் ஏன் ChatGPTல பண்ணுற எல்லா டாஸ்க்கும் பண்ணிக்கலாம். இப்படி தான் நிறைய பீப்புள் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறத விட நிறைய விஷயத்துக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். நிறைய பவர்ஃபுல்லான டாஸ்க்லாம் ஏஐ வச்சு பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏஐ கிட்ட போய் ChatGPTயோ கிளாரிக்கிட்டயோ போயிட்டு எனக்கு இதை டவுன்லோட் பண்ணித்தான்னு சொன்னால் அதால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் அது என்ன பண்ணோன்னா, அந்த டேரக்ட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் அதை எப்படி செட்டப் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிட்டுன்ற கைடன்ஸ் போட்டோம்னா கொடுக்கும். ரீசன் என்னன்னா, அதுக்கு உங்கள் டிவைஸோட கண்ட்ரோல் கிடையாது. உங்கள் ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஆக்சஸ் அது கிடையாது. அதால் உங்கள் டிவைஸோட எந்த விஷயத்தையும் அதால் பண்ண முடியாது. அதுக்கு உங்கள் டிவைஸோட எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அதனால அதால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னா, அதுக்கு தான் எம்சிபின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. எம்சிபினா மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இது என்னன்னா, உங்கள் டிவைஸோட கண்ட்ரோலில் இந்த ஏஐ சாட்பாட்டுக்கு கொடுக்கலாம். இந்த எம்சிபி கான்செப்டை வச்சு நான் இதுதான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட விர்ச்சுவல் மிஷின் அந்த ஃபுல் விர்ச்சுவல் ஓஎஸ்ஏ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட சாட்பாட்டுக்கு அந்த கிளாரிக்கிட்ட என்னோட என்டையர் விர்ச்சுவல் மிஷினையும் அதோட ஆக்சஸ் அதுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதில் எதனா கமெண்டோ இல்லை இதில் நான் எதனா பண்ண சொன்னா, எதனா டாஸ்க் பண்ண சொன்னா, அது டேரெக்டாக என்னோட விர்ச்சுவல் மிஷினை இந்த எம்சிபி கான்செப்ட் யூஸ் பண்ணி லைவாக நான் சொல்கிற டாஸ்க்கை பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சில டெமோஸ்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், என்னோட விர்ச்சுவல் மிஷின் நான் ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட கிளாட் டெஸ்க்டாப்பையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ எம்சிபி சர்வர் ஆக்டிவாக இருக்கான்றது எப்படி பார்க்கணுன்னா, இதில் நான் செட்டிங்ஸில் போனோடனே எனக்கு அந்த டெவலப்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணனா அங்கே பாருங்கள் பேரட் VM ரன்னிங்னு வருது. இப்படி வந்துச்சுன்னா என்னோட எம்சிபி சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே அந்த எம்சிபி சர்வர் எதனா ப்ராப்ளம் ஃபால்ட் ஆகிடுச்சு, இல்லை எதனா ஒரு எரர் வந்துடுச்சு, இல்லை என்னோட விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணலன்னா அங்கே ஃபெயில்டுன்னு வந்துடும். அது கீழே அந்த லாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எம்சிபி சர்வரை என்னோட விர்ச்சுவல் மிஷினில் பில்ட் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி எம்சிபி கிளைண்ட்டை என்னோட மெயின் ஓஎஸில் செட்டப் பண்ணிட்டேன். இப்போது இந்த கிளைண்ட் மூலமாக என்ன பண்ணணும்னா, அந்த சர்வரை கனெக்ட் பண்ணி இந்த ஏஐ என்ன பண்ணோன்னா, என்னோட விர்ச்சுவல் மிஷினை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். அங்கேருந்து ஒரு டாஸ்க்காக நான் சொல்கிற டாஸ்க் எல்லாத்தையும் இந்த விர்ச்சுவல் மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ பாருங்கள், இதில் நான் டெமோ காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உன்னால் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது நான் கேட்டிருப்பேன். எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியுன்றது கேட்டிருப்பேன். அதுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள், என்னென்னலாம் பண்ண முடியுன்றது இங்கே காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணேன். அப்புறம் என்னோட GitHub ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட URL கொடுத்துருக்கேன். நான் இங்கே என்னோட URL மட்டுமே போட்ட உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா, என்னோட கிளைண்ட் மூலமாக என்னோட எம்சிபி சர்வரை கான்டாக்ட் பண்ணி என்னோட விர்ச்சுவல் மிஷினில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நான் கொடுத்த லிங்க்கே அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிச்சு. முடிச்சுட்டு அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சாட் பாட்டுக்கு அமைச்சிருக்கு. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் இந்த சாட் பாட்டில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, என்னோட டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டரில் நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் என்னன்னா என்கிரிப்டட் ஆயிருக்கு. நார்மல் டெக்ஸ்ட் கிடையாது. அது நார்மலாக படிக்க முடியாது. அதை டீக்ரிப்ட் பண்ணால் தான் படிக்க முடியும். என்கிரிப்ட் பண்ணி நான் ஒரு டெக்ஸ்ட்டை வச்சிருக்கேன். எனக்கு அதை ரீட் பண்ணி என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லுன்னு சொன்னேன்னா, அது என்ன பண்ணணும்னா, என்னோட எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி எனக்கு பர்மிஷன்லாம் கேட்கும். அதை நான் அலோ கொடுத்தோடனே அதை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணி அழகாக அதை டீக்ரிப்ட் பண்ணி என்கிட்ட அந்த என்ன மெசேஜ் அப்படின்றது சொல்லியிருக்கேன். நாங்கள் என்ன போட்டிருக்கேன்னா, மிஸ்டர் ஜேகே வணக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். அது மேலே பார்த்தாவே தெரியும். அதை நான் என்கிரிப்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதை டீக்ரிப்ட் பண்ணி எனக்கு அதை அழகாக டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதே மாதிரி என்னோட பிரேவ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் URL கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த எம்சிபி சர்வர் யூஸ் பண்ணி அது என்னோட லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிடுச்சு. இப்படி தான் மோஸ்ட்டாக எம்சிபி சர்வர் ஒர்க் ஆகும். இதை விட நம்ம நிறைய விஷயத்துக்கும் இதை விட பவர்ஃபுல்லாகவும் நம்ம செட்டப் பண்ணலாம். நான் அதுக்கிட்ட என்னோட விர்ச்சுவல் மிஷினோட ஃபுல் கண்ட்ரோலை நான் அதுக்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் காமிச்சது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான்.
இதோட நீங்க பவர்ஃபுல்லான விஷயம்லாம் இந்த எம்சிபி செட்டப் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி செட்டப் நீங்களும் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எம்சிபி செட்டப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் இது எப்படி செட்டப் பண்ணணுன்றத பேசிக்கா சிம்பிளா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா வந்து அப்லோட் பண்றேன். அதை வச்சு நீங்க ஈஸியா செட்டப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்க்குலாம் வந்து லைக் பண்ணீங்கன்னா எனக்கு அது நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் போடலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்ல வந்து நான் நிறைய அப்லோட் பண்றேன். அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.